மலை காட்டுக்குள் 2 குழந்தைகளோடு தஞ்சமாகியிருந்த ரஷ்ய நாட்டு பெண் மலைக்குள் கடவுளை நம்பி குடியிருந்த அதிர்ச்சி. பேரிடர்களின் போது, மழை வெள்ளப்பெருக்கின் போது, நிலச்சரிவுகளின் போது ஆபத்து. எப்படி சமாளித்தாரோ? பிள்ளைகளை வைத்துக் கொண்டு உணவுக்கு என்ன பாடுபட்டாரோ? பெண்ணை குழந்தைகளோடு மீட்டு ரஷ்யாவிற்கு அனுப்ப முடிவு செய்திருக்கும் இந்திய அதிகாரிகள். கர்நாடக மாநிலம் உத்தரகன்னட மாவட்டம் கார்வார் அருகே கோகர்ணா ராம தீர்த்த மலை அமைந்திருக்கிறது. அடர்ந்த காட்டு பகுதியில் காவல்துறை அதிகாரிகள், வனத்துறையினர் அந்த பகுதியில் சோதனை செய்து கொண்டிருந்த போது சில மர்ம நபர்கள் அந்த பகுதியில் குகைக்கு அருகே தங்கி இருப்பதாக தடயங்கள் கிடைக்க பெற்று அருகே சென்று பார்த்த போது அதிர்ச்சி. அதற்குள் ஒரு பெண்மணியும் 4 வயதுகளில் 2 பிள்ளைகளும் இருக்க அவர்களிடம் விசாரித்த போதுதான் கோகர்ணா காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் சக அதிகாரிகள் பிரமித்து போயினர். அந்த பெண்மணி 40 வயதுடைய ரஷ்ய நாட்டை சேர்ந்த நீனா குடினா. அவரோடு 6 மற்றும் 7 வயதுகளில் 2 பெண் பிள்ளைகளும் அங்கே இருந்தார்கள். முதலில் விசாரணைக்கு ஒத்துழைக்காத அந்த பெண்மணி தான் கோவாவில் இருந்து இங்கே வந்து கடவுளிடம் ஆசி பெறுவதற்காகவும் தவம் செய்வதற்காகவும் வந்ததாக கூற முன்னுக்கு பின் முரணாக அந்த பெண் பதிலளித்ததால் அந்த பகுதி சுற்று வட்டாரத்தையும் ஆய்வு செய்தார்கள். அவருடைய ஆவணங்கள் குறித்தும் விசாரித்தார்கள். அப்போது அந்த பெண்மணி இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை, அவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது விசா குறித்து விசாரித்த போது எங்கோ வைத்திருப்பேன் இந்த காட்டில் என்று தவறான பதிலளிக்க அந்த சுற்றுவட்டார பகுதிகளை ஆய்வு செய்த போது அவ்விடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் விசா உள்ளிட்டவற்றை எடுத்திருந்திருக்கிறார்கள் அதிகாரிகள். அந்த விசா 2017ஆம் ஆண்டு 4வது மாதம் 17ஆம் தேதி முடிவுற்று இருப்பதும் காலாவதியாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த பெண்மணி அந்த இடத்தில் இருந்து வர மறுக்கவே, இவ்விடம் பேரிடர் காலத்தில் ஏற்கனவே நிலச்சரிவுகள் ஏற்பட்ட ஒரு பகுதி, இவ்விடம் உங்களுக்கு பாதுகாப்பானதாக அல்ல என அழைத்து சென்று காப்பக விடுதியில் தற்போதைக்கு வைத்திருக்கிறார்கள். ஃபாரின் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டினருக்கான பதிவு அலுவலகத்தில் அந்த பெண்ணை அழைத்து சென்று விசாரித்து ரஷ்ய நாட்டிற்கு அனுப்புவதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன.